கொல்கத்தால வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி 3 வருஷத்துல 10 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஆனுவல் டர்ன் ஓவரை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. யார் அந்த கம்பெனி, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம உலகத்துடைய என்விரான்மெண்ட்டை ரொம்ப அதிகமாக சேதப்படுத்துகிற ஒரு விஷயம் பிளாஸ்டிக். இந்தியாவில் மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் 3.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. இன்னைக்கு நம்ம தினமும் செய்யற டே டு டே ஹேபிட்ஸ்ல மெஜாரிட்டியான விஷயங்கள்ல பிளாஸ்டிக் ஆக்கிரமிச்சிருக்கு. தினமும் காலையில எந்திரிச்சு நம்ம யூஸ் பண்ற டூத் பிரஷ்ல இருந்து நம்ம சாப்பிட்ற பிளேட்ஸ் வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தினமும் பண்ற மைக்ரோ ஹேபிட்ஸ்ல இருந்து பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணாலே ஒவ்வொரு வருஷமும் ஜென்ரேட் ஆகிற பிளாஸ்டிக் வேஸ்ட் பல மடங்கு குறையும். இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறவங்க தான் ஆம்வுடோ. 2019ல கொல்கட்டால அக்னிமித்ரா, சௌரவ் தேவ், அபிஜித் ரஜக் அப்படிங்கிற ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனி தான் இது. இந்த கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆன அக்னிமித்ரா ஜெர்மனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஜெர்மனில இருக்கிற மக்கள் அவங்களுடைய டே டு டே டெய்லி ஹேபிட்ஸுக்கு அதிகமான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காம நிறைய ஈகோ ஃப்ரெண்ட்லி ரெனியூவபிள் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கதை இவர் பார்க்குறாரு. அந்த மாதிரி அவங்க ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை நிறைய யூஸ் பண்றது மூலமா அவங்க கண்ட்ரியுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை பல மடங்கு குறைச்சிருக்காங்க. தே ஆர் கிரியேட்டிங் எ சேஃப் என்விரான்மெண்ட் ஃபார் தேர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். பட் இந்தியாவில் அந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அக்னிமித்ரா இந்த விஷயத்தை மாத்தணும்னு நினைச்சாரு. ஜெர்மனியில அவர் பார்த்துட்டு இருந்த வேலையை குவிட் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வராரு. இவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்றாங்க. அதுல அவங்க கண்டுபிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவுல ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மேஜிக் இன்கிரீடியன்ட் ஒன்று இருக்கு. அதுதான் பேம்பு, மூங்கில் மரம். உலகத்திலேயே இந்தியா தான் மூங்கில் மரங்களை அதிகமா கல்டிவேட் பண்ற 2வது பெரிய நாடு. அது மட்டும் இல்லாம நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுல பேம்பு கல்டிவேஷனை இன்னும் அதிகமாக்க முடியும், அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த மாதிரி நடக்கும்போது உலகத்திலேயே நம்பர் 1 பேம்பு கல்டிவேட்டரா இந்தியா மாறுவாங்க. பேம்பு அப்படிங்கிற அந்த ஒரு மேஜிக் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் ஆம்வுடோ கம்பெனி அவங்களுடைய ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்றாங்க. ஆம்வுடோ கம்பெனி டைரக்டா பேம்பு ஃபார்மர்ஸ் கூடவே பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பேம்புவை சோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை அவங்க செஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த விதமான மிடில் மேனும் இல்லாத காரணத்தால பேம்பு ஃபார்மர்ஸுக்கு அதிகமான இன்கம் கிடைக்குது. ஆம்வுடோ கம்பெனி பேம்பு பேஸ்ட் டூத் பிரஷ், சாப்பிட்ற கட்லரி பிளேட்ஸ், பாட்டில்ஸ், இப்படி 850 ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் சேல் பண்றதோட மட்டும் இல்லாம ஜெர்மனி, யுஏஇ, ஸ்வீடன் மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்படுற பிளாஸ்டிக் ஃப்ரீ சொல்யூஷன்ஸையும் இவங்க கொடுத்துட்டு வராங்க. வெறும் 10,000 rupees அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி 3 வருஷத்துல ஆனுவல் ரெவன்யூவா 10 crores அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியாவில் பிளாஸ்டிக் வேஸ்டால ஏற்படுற இம்பாக்டை குறைக்கிறது தான் எங்க கம்பெனியுடைய மிகப்பெரிய நோக்கம் அப்படின்னு அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் அக்னிமித்ரா சொல்றாரு. இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க எந்த பிசினஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அந்த பிசினஸால என்விரான்மெண்ட்டுக்கு நெகட்டிவான இம்பாக்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு கவர்மெண்ட்ஸுமே சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான பாலிசிஸையும் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல பெட்ரோல் டீசல்ல ஓடுற ஆட்டோமொபைல் இருக்க போறது கிடையாது. சஸ்டைனபிலிட்டியை ப்ரோமோட் பண்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோ ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ்ல ஓடுற வெஹிக்கிள்ஸோ தான் இருக்க போகுது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, இந்த உலகத்தோட என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ரேப்பிடா மாறிக்கிட்டே வராங்க. நீங்க முன்னாடியே மாறிட்டீங்க அப்படின்னா பெட்டர், இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் புதுசா பாலிசி போட்டு ரூல் ஃபாலோ பண்ணலன்னா ஃபைன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க மாறுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆல்வேஸ் ஸ்டே அஹெட் ஆஃப் அதர்ஸ். இதுவும் பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maddie.